என்னது நியூயார்க்கா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கதானே போக போறோம். எந்த கவலையும் இல்லாம நீ, நான், நம்ம பசங்க, அவ்வளவுதான். வேற யாருமே இல்ல. இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். நமக்குன்னு ஒரு தனி வீடு, நமக்குன்னு தனி கார், நம்ம பசங்கள அங்க இருக்கிற டாப் ஸ்கூல்ல சேர்க்கணும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே என் ட்ரீம்ல இப்படி ஒரு வாழ்க்கைய நான் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏ வருண், என்னாச்சு? என்னாச்சு வருண்? நீ சொல்றதெல்லாம் நடக்காது சாரா. வருண், ஆமா சாரா, நான் எத்தனை தடவை என் ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்கேன். I'm a joint family. அதுதான் எங்க அம்மாவோட கனவு, ஆசை எல்லாமே. அதை உடைச்சிட்டு நம்ம மட்டும் எப்படி தனியா வாழ்றது? கௌதமோட கல்யாணத்தால ஏகப்பட்ட பாதிப்புல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க யாருமே வெளியில வரல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சாரா. முதல்ல இந்த எண்ணத்தை அடியோட அழிச்சிட்டு அம்மாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு பாரு. எந்த காலத்துல இருக்கிற வருண் நீ? ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கும், ஆனா பிராக்டிகலா செட் ஆகாது. இன்னொருத்தவங்களோட விருப்பம் வெறுப்பு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்காக என்ன மாத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் நல்லா ஒரு கூட்டு குடும்பத்துல எல்லாம் வாழ முடியாது. சாரா, நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. நாங்க 30 வருஷமா கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா இருக்கும். என்னால என் அம்மாவோட கனவை உடைச்சிட்டு உன் கூட வாழ முடியாது. கடைசியே இப்ப நீ என்னதான் சொல்ல வர? பாரு சாரா, தயவு செஞ்சு உன்னோட நியூயார்க் பிளான்ஸை கைவிட்டுட்டு இந்த தனியா வாழ்ற யோசனையை விட்டுட்டு எங்க அம்மாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு யோசி. அதுதான் நமக்கு நல்லது, நம்ம லவ்வுக்கும் நல்லது. நான் வரேன்.